பாலிடெக்னிக் டிஆர்பி யூனிட் 10ல் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சரில் இம்பார்ட்டண்டான டாபிக். ஆனால் அது தப்பாக கொடுத்துருக்காங்க ஆத்தர் நேம். த ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஏஜேஎம் ஸ்மித் எழுதின போம் கிடையாது. அந்த போய்ட்ரி எழுதினது யாருன்னா கிளாட் மெக்கே. கிளாட் மெக்கே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஜமைக்கன் ஆஃப்ரிக்கன் ரைட்டர். ஹார்லம் ரெனைசன்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ரொம்பவே மறுக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிட்ரரி மூமெண்ட். அதுக்குள்ள ரொம்ப ஒரு ஃபேமஸான போய்ட் யார் அப்படின்னாக்கா நம்மளோட கிளாட் மெக்கே அப்படி தான். அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்கேன். டூ மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ இதோட டீட்டெயில் கிளாஸ் பாலிடெக்னிக் டிஆர்பி கிளாஸில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான நோட்ஸ் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுவேன். ஈவன் இந்த ஒர்க் தான் அப்படின்னே தெரியாமல் அந்த டைட்டிலே கூட ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் இயர் ப்ரிப்பரேஷனில். ஸோ இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு அந்த சிக்கல் வேணாம் அப்படின்னு தான் நான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். த ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு சானட், ஒரு சின்ன ஒரு போய்ட்ரி தான். அண்ட் இது வந்து கிளாட் மெக்கே எழுதியிருக்காரு. ஒரு ஜமைக்கன் ரைட்டர். 4 லைன் கொண்ட ஒரு ஷேக்ஸ்பியரின் சானட் ஸ்டைலில் எழுதியிருப்பார். அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு த லிபரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசின், அது ஒரு சோஷியல் மேகசின் அது. ஸோ அதில் தான் வந்து இது பப்ளிஷ் ஆகுது May month 1922. இதுக்கப்புறமா ஒயிட் ஹவுஸ்னாலே எதை மென்ஷன் பண்ணோம்? அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட ஹவுஸ் தான் மென்ஷன் பண்ணலையா? ஸோ இவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிளாக் ஆஃப்ரிக்கன் ரைட்டர் சொல்லிட்டு. ஸோ அமெரிக்காவில் இந்த ஹார்லம் ரெனைசன்ஸ் நடக்கும்போது இந்த பீப்புளெலாம் அவ்வளோ பேர் மைக்ரேட் ஆகி வந்ததுனால அவங்க நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஈவன் இதை நிறைய மூவியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ப்ராப்பராக இடம் இருக்காது, தங்கிறதுக்குன்னு தனி ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக அந்த ஒயிட் பீப்புள் யூஸ் பண்ணுற இடத்தெல்லாம் கூட அவங்களால யூஸ் பண்ணவே முடியாது. ஈவன் அவங்களோட டாய்லெட்ஸை கூட இவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குன்னா அதில் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு டாய்லெட் கட்டி வச்சுருப்பாங்க. ஈவன் நாசாவில் கூட அந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் இவர் எழுதின ஒரு சானட் தான் இது. ஏன் எங்களை வந்து தடுக்கிறீங்க, எங்களுக்கான ஈக்குவாலிட்டி, எங்களுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாத்தையுமே தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோவத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி எழுதினது தான் இந்த போம். ஸோ இந்த போமுக்கு இந்த ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வச்சுருந்தாலுமே அது சில பேர் பப்ளிஷ் பண்ணுவோம். ஈவன் இது வந்து இந்த சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினில் 1925 பப்ளிஷ் ஆச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா த ஒயிட் ஹவுஸ்னால் கரெக்டாக அந்த பிரசிடென்ட் ஹவுஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்க டைட்டில். அவங்க தவை கட் பண்ணிட்டு ஒயிட் ஹவுஸ்னால் எந்த ஒரு ஒயிட் ஹவுஸை வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி அவங்க அதில் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு அவர் வந்து பயங்கரமாக ரிக்ரெட் பண்ணார். இதுக்கு முன்னாடி இந்த டைட்டிலை மாற்ற சொன்னப்போ கூட அவர் இந்த ஆக்சுவலாக இந்த போம் பப்ளிஷ் ஆன டைமில் இவர் வந்து யூஎஸில் இல்லை. அப்போ நான் நாட்டுக்கு வரத்துக்கு பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்ல, என்னை அந்த நாட்டிலே வரவில்லைனாலும் பரவாயில்ல, டைட்டிலை எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் கிளாட் மெக்கே. பட் அதையும் தாண்டி அவர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சர்வேயில் வந்து டைட்டில் மாற்றி போடுறாங்க. அதுக்கு அவர் பயங்கரமாக வந்து டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணார். இவர் ஃபஸ்ட்டு இவரோட ஒர்க்கை ஒரு கான்ஸ்டபிளாக தான் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் வந்து நிறைய வந்து கேத்தலிக் ஆர்கனைசேஷனில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்காரு, அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு இதுக்காக. ஈவன் இவரை வந்து நேஷ்னல் போய்ட் ஆஃப் ஜமைக்காவாக கூட வச்சுருந்துருக்காங்க. இவருக்கு ஆர்டர் ஆஃப் ஜமைக்காவும் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் ஹிஸ் டெத். அண்ட் இந்த போம் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு இந்த நீக்ரோ பீப்புள்ஸ், பிளாக் பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா அவங்க இமிக்ரெண்ட்டாக அங்கே வந்ததுனால அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவாலிட்டி, அவங்களுக்கான ஒரு மதிப்பு, இந்த கலரை வச்சே டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தன்னோட வேதனை தான் இந்த போமில் சொல்லியிருக்காரு. அவர் இன்னொன்று ஸ்டபனாக சிம்பிளைஸ் பண்ணுறாரு. அந்த ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிறது என்ன, சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ப்ரிவிலேஜ். பட் இதில் வந்து அவர் என்ன சொன்னால் அது ஒரு மெட்டஃபோர் மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டாமினேட்டிங்காக இருக்குது இந்த ஒயிட் ஹவுஸு. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரைட், ஃப்ரீடம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாமே ஒயிட் பீப்புளுக்கு இருக்க மாதிரி எங்களுக்கும் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் டினை பண்ணுது, இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை டினை பண்ணுது. ஒயிட் ஹவுஸ் ஷட் இட் டோர் அப்படின்னு சொல்லி தான் இந்த போம் லைனே ஃபஸ்ட்டு நமக்கு ஷார்ட்டாக ஆரம்பிக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். இது என்னோட சேர்ந்து என்னால் முடிஞ்ச என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹெல்ப்பு. ஸோ நமக்கு பாலிடெக்னிக் டிஆர்பியில் இருக்கக்கூடிய டைட்டில் த ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு போய்ட்ரி, அது ஒரு சானட். அதை எழுதின ஆத்தர் ஏஜேஎம் ஸ்மித் கிடையாது, அதை எழுதின ஆத்தர் கிளாட் மெக்கே. ஸோ நான் உங்களுக்கு அந்த ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், ஒர்க்கோட டீட்டெயில், போய்ட்ரி லைன்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டூ மேக் அ நோட் ஆஃப் இட். இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லிட்டில் லிட்ரேச்சரில் ஜாயின் பண்ணிக்கலாம். வி ஹாவ் ஸோ மெனி கிளாஸஸ் ஃப்ரம் த பிகினிங். நெட் எக்ஸாம் இருக்குது, செட் எக்ஸாம் இருக்குது, பாலிடெக்னிக் டிஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி அண்ட் எஸ்சிஆர்டி, இது எல்லாத்துக்கும் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது, கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி டீட்டெயில் கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மெட்டீரியலை வாங்கி நீங்கள் செல்ஃபாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நாங்கள் டெஸ்ட் பேட்ச் போடுறதில்ல, அந்த டெஸ்ட் பேட்சை எம்சிக்யூ புக்காகவே உங்கள் கையில் கொடுத்துருவோம். பிகாஸ் we don't want to engage you so much in the mobile phone. ஸோ உங்கள் கையிலே அந்த புக் இருக்கும், உங்களை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எம்சிக்யூ புக்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. If you wish, you can contact Little Literature for further enquiries.